மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தரேன் பேரவைத் தலைவர் அவர்களே தரேன் மாண்புமிகு தரேங்க மானிய கோரிக்கை வரும்போது தரேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர், நான் ஒரு சின்ன கருத்தை மட்டும் உங்களுக்கு பதிய வைக்கிறேன். நீங்கள் தலைவர் காலத்திலிருந்து முத்தமிழறிஞர் காலத்தில் அம்மாவுடைய காலம் வரை நீங்கள் சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறது. எதுக்கென்று தனி விதி இருக்கிறது, மரபு இருக்கிறது. எல்ஓபி அவர்களுக்குரிய மரியாதையை இந்த அவை கண்டிப்பாக நீங்கள் தர வேண்டும். அவர் எல்ஓபி என்பவர் அமைச்சர் அளவுக்கு எந்த அளவுக்கு கேபினெட்ல அவருக்கு ஒரு மரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு எல்ஓபி அவர்களுக்கு மரியாதை இருக்கிறது. எல்ஓபி நீங்க அழைக்கிறீர்கள், அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சாதாரண பொதுப்பணித்துறை அமைச்சர் எதிர்த்து உள்ள கூறுறார், உங்களுடைய அனுமதி கேட்கல. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நீங்கள் அழைத்து விட்டீர்கள். எந்திரிக்கிறார், பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இன்னொருத்தரை அழைக்கிறீர்கள். இது மாதிரி 4 முறை அவர் எந்திரிச்சு உட்கார்றார். இது எந்த விதத்தில் நியாயம் என்று நான் கேட்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சொன்னதுக்கு ஒரு கருத்து நான் சொல்லுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பற்றி பேசுகிற போது மந்திரி சபை என்பது ஒரு கூட்டு முயற்சி. அங்கே இருக்கக்கூடிய எந்த அமைச்சராவது இருந்து மாண்புமிகு முதலமைச்சருக்காக பேச வேண்டும். அப்படி பேசாவிட்டு அங்கே அமர்ந்திருப்பது அர்த்தம் இல்லாமல் போயிடும். இருங்க இப்போ நீங்கள் எப்படி உங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு அளித்திருக்குன்னு அதே போன்று தான் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அன்றைக்கு அளிக்கப்பட்டு சொல்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சொன்னது இல்லை, நான் கவனத்தில் வச்சுக்கிறேன். நீங்கள் சொன்ன கருத்தை நான் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ 2-3 உறுப்பினர்களை பற்றி நான் சொல்லிவிடுகிறேன். மாண்பு உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன், மாண்பு உறுப்பினர் மதார் பத்ருதீன் மதுரை, அதே போன்று மாண்பு உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா, தயவு செய்து வெளி மேடையில் இருப்பது போல உங்கள் இருக்கை விட்டுக்கொண்டு கையை உயர்த்தி கொண்டு இங்கே ஓடி வருவதை நான் அனுமதிக்க முடியாது. அதை உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறேன். நீங்கள் மட்டுமல்ல, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போதே அந்த குறுக்கீடு உங்களிடமிருந்து தான் வருகிறது. நான் பார்த்து அதான் சொன்னேன், அவர் பேசுவது நீங்களே எழுந்திருக்கலாமா என்று கேட்டேன். இருக்கையை விட்டு இனி முன்னோக்கி யார் கையை உயர்த்தி கொண்டு ஓடி வந்தாலும் அது எந்த தரப்பில் வந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகின்றேன்.